ரம்யாவை என்ன பண்றதுனே புரியலையாமா? ஆமாப்பா, என்ன பண்றதுனே புரியல. வந்திருக்காங்க. சிவா, யாரா அது? பாட்டி, இவங்க தான். தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஏமா, காசு கொடுத்தா போதுமா? யாரு என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன சொன்னாலும் பச்சை குத்திருவீங்களா? கல்யாணம் ஆகாத பொண்ணுமா, ஒரு வார்த்தை நீங்களாவது கேட்டிருக்கலாம்ல. கேட்டங்க. இவர் என் தாய் மாமா மகன் தான். 3 வயசுல இருந்து காதலிக்கிற இவருக்கும் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிச்சு. ஏமா, கையில கால்ல பச்சை குத்துவாங்க, இப்படியாமா பண்ணுவீங்க? அதெல்லாம் இப்ப யாரையா சொல்ல விடுறாங்க? காலம் மாறி போயிடுச்சியா? அம்மா, இப்ப அதை அழிக்க முடியுமா? அழிக்கணுமா? ஏமா? காரணம்லாம் நான் அப்புறம் சொல்றேம்மா. அழிக்கணும். முடியுமா முடியாதா? அதை அழிக்கலாம் முடியாதுமா. ஐயோ, அழிக்க முடியாதா? என்னம்மா சொல்றீங்க? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். அது மேல பூ போட்டு எழுத்து தெரியாம அழகா பண்ணலாம். காசு கொஞ்சம் அதிகமாகும். அந்த வலி தாங்கணுமா? அந்த பையன் பேரை குத்தும் போது வலிக்கலையாமா? ஐயோ, கொஞ்சம் கூட அசையாம கல்லு மாதிரி உக்காந்துருந்தா. சரி, பூ போட வேண்டியதா, வேற வழி என்ன? பூ போடுறீங்களா? எப்படி போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். துளசி, போய் ரம்யா கூட்டு வா. நீ போ, ரம்யா மேலதான் இருக்கா. சரிங்கம்மா. சீக்கிரம் போ.